Gestational Diabetes mellitus. அப்படின்னா என்ன அர்த்தம்? Gestationனா pregnancy, diabetes mellitusனா சக்கரவியாதி. சக்கரவியாதி pregnancyல வருது. இந்த காலகட்டத்துல ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. நிறைய பேருக்கு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ், அதாவது கொஞ்சம் அதிக எடை கூடுதலாக இருக்கிறவங்களுக்கு அண்ட் ஜெனட்டிக் டெண்டன்சி மெயினாக இருக்கிறவங்க வீட்டில் யாரான ஒருத்தருக்கு சக்கரை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ப்ரெக்னன்சியில் அந்த இன்சுலின் ஹார்மோன் லெவல்ஸ் மாறுபடும். ஏன்னா நம்ம குழந்தையோட கரு உருவாகும் போது உங்களோட சுகர் லெவல் will affect the baby's growth and development. growthையும் தாண்டி அதோட ஆர்கன் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நாங்கள் ரொம்பவே படிச்சு ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்றது, ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி தைராய்டு, சுகர் அண்ட் பிபி இந்த 3 திங்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 3மே அப்நார்மலாக இருந்ததுன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விசிட்டே உங்கள் சுகர் லெவல்ஸை டெஸ்ட் பண்ணுறது உண்டு. அண்ட் இதை தாண்டி நெக்ஸ்ட் லெவல் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது 28 வாரத்தில் ஒரு குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட்னு சொல்லுவோம். 50 கிராம் ஆஃப் குளுக்கோஸ், வெறும் நார்மல் குளுக்கோஸை அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்க சொல்லுவோம். 50 கிராம்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 hours லேட்டர் ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம். ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் தான். அந்த வேல்யூ வந்து 140 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் சொல்லுவோம். அந்த 140க்கு கம்மியாக இருக்கணும். அந்த 140க்கு தாண்டி ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற டெஸ்ட்ன்றதுக்கு பேர் தான் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். நாங்கள் 75 கிராம்ஸ் குளுக்கோஸ் குடிக்க சொல்லுவோம். 75 கிராம்ஸ் குளுக்கோஸ் குடிச்சதுக்கு பிறகு 1 ஹவரில் ஒரு டெஸ்ட்டும் 2 ஹவர்ஸில் ஒரு டெஸ்ட்டும் எடுப்போம். ஸோ டோட்டலாக 3 முறை நீங்கள் பிளட்டும் கொடுக்க வேண்டியிருக்கும், யூரின் சாம்பிளும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதிக சுகர் இருந்தால் குழந்தைக்கு மட்டும்தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா? கிடையாது. அம்மாக்கும் அதிக சுகர் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னெல்லாம் ஆகும் பின் அம்மாவுக்கு அப்படின்னா, ரெக்கரண்ட்டாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. 1. 2வது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது வெள்ளைப்படுறதோ அரிப்போ கேண்டிடையாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குன்னா, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படி நம்ம சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்க போகிறதுனா, நான் லிஸ்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜமி, மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை உமன்ஸ் கிளினிக் ஸ்கேன் சென்டர், டி நகரில் பணிபுரிகிறேன். நிறைய கொஸ்டின்ஸ், கேள்விகள், கமெண்ட்ஸ் இந்த ஒரு டாப்பிக்காக தான். அந்த டாபிக் என்னன்னா GDM சொல்லுவோம், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெஸ்டேஷன்னா ப்ரெக்னன்சி, கர்ப்பமாக இருக்கச்சே. டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா சக்கரவியாதி. அதனால தான் அதுக்கு பேர் GDM அப்படின்னு சொல்லுறது. சக்கரவியாதி ப்ரெக்னென்சியில் வருது. இப்போ அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. முன்னாடி காலத்துலலாம் ஒரு 2% to 10%ன்ற ஒரு இன்சிடென்ஸ் போய் இப்போ ஒரு 10 ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் நான் ஸ்கேனுக்கு ஒரு நாள் பார்த்தேன்னா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேஷண்ட்டுக்காவது வந்துடுறது GDM இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, டயபெட்டிஸ் ஏன் வருது, அந்த டயபெட்டிஸ் ஏன் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட பாடி, நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஏதான ஒரு சாப்பாடை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளோட பாடி எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது, அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தானே சக்கரவியாதினா என்ன, எப்படி ஜாஸ்தியாகுதுன்னு தெரியும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வாட் வி நீட் டு நோ இஸ், ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பாடை நம்ம உள்ளே போகும்போது நம்மளோட பாடியிலேருந்து ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் பான்க்ரியாஸில் இருக்குது. அந்த ஹார்மோனுக்கு பேர் இன்சுலின். நிறைய பேர் இந்த இன்சுலின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இன்ஜெக்ஷன்ஸ் ஆகட்டும், இல்லை நார்மலாக நீங்கள் சக்கரவியாதி தெரிஞ்சவங்க வீட்டில் யாரான இருக்காங்க அப்படின்னா இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இன்சுலினோட வேலை தான் என்ன? பான்க்ரியாஸ்ன்ற ஒரு ஆர்கன்லேருந்து அந்த இன்சுலின் செக்ரீட் ஆகுது இல்லையா? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை அந்த இன்சுலின் வந்து பிரேக் டவுன் பண்ணும். அதாவது அதை உடச்சி குளுக்கோஸாகவும், குளுக்கோஸ்ன்றது எனர்ஜி கொடுக்கறதும் ப்ளஸ் மற்ற நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்ம பாடி அப்சர்வ் பண்ணிக்கிறது. ஸோ இன்சுலின் லெவல் கரெக்டாக உங்கள் பாடியில் இருந்தால் மட்டுமே உங்களோட சாப்பாடை அது கரெக்டாக பிரேக் டவுன் பண்ணி உங்களோட இன்சுலின் அதோட வேலையை பண்ணி குளுக்கோஸ் லெவல் நார்மலாக வச்சுக்க வாய்ப்புண்டு. ஓகே, சரி. இப்போ இந்த ப்ரெக்னென்சியில் என்ன ஆகும்?
நிறைய பேருக்கு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ், அதாவது கொஞ்சம் அதிக எடை கூடுதலாக இருக்கிறவங்களுக்கு, அண்ட் ஜெனட்டிக் டெண்டன்சி மெயினாக இருக்கிறவங்க, வீட்டில் யாரான ஒருத்தருக்கு சக்கரை இருக்கும், ஒன்று அப்பா அம்மாவுக்கு யாரான இருக்கணும், இல்லை தாத்தா பாட்டிக்கு இருக்கும். ஸோ ஜெனட்டிக் டெண்டன்சி ரொம்பவே அதிகம், அதுவும் நம்மளோட சவுத் இந்தியன் பாப்புலேஷனில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சக்கரை வியாதி வரும்போது ப்ரெக்னன்சியில் அந்த இன்சுலின் ஹார்மோன் லெவல்ஸ் மாறுபடும். அது ப்ரெக்னன்சியே அந்த இன்சுலின் லெவல்ஸை ஆல்டர் பண்ண வாய்ப்புண்டு. அதனால தான் நீங்கள் உங்களோட சுகர் லெவல்ஸ் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி நார்மலாக இருந்தால் கூட ப்ரெக்னன்சியில் ஒரு 5 மாதத்துக்கு மேலே, 5 இல்லை 6 மாதத்துக்கு மேலே உங்களோட இன்சுலின் லெவல்ஸ் அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். சரி, இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதனால வருது, ஸோ இன்சுலின் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதனால குளுக்கோஸ் ஜாஸ்தியாகுது, ஸோ சக்கரை வியாதி நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அடுத்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் ஹை ரிஸ்க் இந்த சக்கரை வியாதி வரதுக்கு, 1, 2 இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கும் நார்மல் சுகர் இருந்து கன்சீவ் ஆகிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம், 3 இந்த டயபெட்டிஸ் ஜிடிஎம்ன்றதை ப்ரெக்னன்சியில் எப்படி கண்டுபிடிக்கிறோம், 4 இதை கண்டுபிடிச்சோன்னா அம்மாக்கும் குழந்தைக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது, அதெல்லாம் எப்படி நம்ம தவிர்க்கலாம், 5 இதை நம்ம கண்டுபிடிச்சோன்னா என்ன ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இருக்குது, அதாவது மாத்திரை மருந்து தான் இருக்கா, டயட் இருக்கா, ப்ளஸ் இன்சுலின் கண்டிப்பாக எடுத்துக்கணுமா, இன்சுலின் எடுத்தால் உங்கள் குழந்தை அஃபெக்ட் பண்ணுமா, இதெல்லாம் தாண்டி ஜிடிஎம் இருந்தால் எப்போ டெலிவரி பிளான் பண்ண போகிறாங்க, எந்த மெத்தட் ஆஃப் டெலிவரி, எந்த மோட் ஆஃப் டெலிவரி, நார்மல் டெலிவரியா சிசேரியனா, இத்தனை விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு டாபிக் உள்ள. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, கர்ப்பம் ஆக பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்கன்னா நீங்களே எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து சுகர் வர வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னா, எங்களுக்கே ஒரு சார்ட் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தால் தே ஆர் ஹைலி ப்ரோன் ஃபார் ஜிடிஎம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படின்னா என்னெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் அம்மாவோட பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது அம்மாவோட வெயிட், அவங்க ஹைட்டு கரெக்டான வெயிட் இருந்தாங்க இல்லை அதிகமாக இருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹை பிஎம்ஐ. ரெண்டாவது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், உங்களுக்கு முன்னாடியே பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு உங்கள் டாக்டர் சொன்னாலும் இல்லை அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆனாலும் சரி, இது எல்லாமே இன்சுலின் லெவல்ஸை பாதிக்கிறதோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அந்த இன்சுலினோட தன்மை, அதோட ஃபங்க்ஷனை, செயல்பாடை கம்மி பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இன்சுலின் அதோட வேலை செய்யலைன்னா சுகர் வந்து இருக்கும். அண்ட் நான் ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உங்கள் குடும்பத்தில் யாருக்கான உங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு அப்படி இருந்தால் உங்களுக்கு இருக்கும். சவுத் இந்தியன் பாப்புலேஷன் நம்மளோட ஜெனட்டிக் டெண்டன்சியே உண்டு. ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு ஒரு பிக் பேபி இருந்தாலோ, 4 கிலோக்கு மேலே குழந்தை இருந்தாலோ, இல்லை ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்திருந்தாலோ, மிஸ்கரேஜஸ் ஆனாலோ, அண்ட் பிபி அதையும் சேர்த்து சுகரோடு சேர்த்து இன்க்ரீஸ் பிபி இருந்தாலும், இது எல்லாம் தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஜிடிஎம். சரி, இப்போ ஜிடிஎம் தாண்டி இப்போ எல்லாருக்குமே வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. இப்போது சுகர் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பின்ன ஜிடிஎம்க்கும் டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், டைப் 2 டயபெட்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு சுகர் உண்டு, அந்த சுகரை வந்து மருந்து மாத்திரையோ இல்லைனா வந்து இன்சுலின் வச்சோ அதை கண்ட்ரோலில் வச்சு நீங்கள் கன்சீவ் ஆனீங்க அப்படின்னா யூ ஆர் கால்ட் டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1னா பிறந்ததுலேருந்தே, சின்ன குழந்தை ஸ்கூல் போகிற காலத்துலேருந்தே உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொல்லி, இன்சுலின் கம்மியாக இருக்குன்னு சொல்லி, அந்த சுகர் லெவல்ஸ் அப்நார்மலாக இருந்தால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னாங்க சின்ன குழந்தைலேருந்து அப்படின்னா அது டைப் 1. ஸோ டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் ஜிடிஎம்க்கும் என்ன வித்தியாசம், ஜிடிஎம்ன்றது ப்ரெக்னன்சியில் மட்டும்தான் அந்த சுகர் இருக்கும். அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா, டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 1.5 மாதமோ 2 மாதமோக்கு அப்புறம் நீங்கள் நம்ம சுகர் டெஸ்ட் எடுக்கும் போது அந்த அம்மாவுக்கு சுகர் அப்சல்யூட்லி நார்மலாக இருக்கும். ஸோ ஜிடிஎம்ன்ற டயக்னோசிஸ் டெலிவரிக்கு அப்புறம் தான் நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் அந்த டயக்னோசிஸ் ப்ரெக்னன்சியில் 5 மாதத்துக்கு மேலே எடுக்கிற ஒரு பிளட் டெஸ்ட்டில் டயக்னோஸ் பண்ணும் போது தான் அது ஜிடிஎம். இதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சின்னு நீங்கள் போகிறீங்க உங்கள் டாக்டர் கிட்ட, ஃபஸ்ட்டு எடுக்கிற சுகர் டெஸ்ட்டில் முதல் 2 மாதம் 3 மாதத்துலேயே உங்கள் சுகர் அதிகமாக இருந்ததுன்னா அது ஜிடிஎம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி டயபெட்டிக்காக இருந்திருக்கீங்க, அந்த டயபெட்டிஸை இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்கு பேர் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ட்ரீட்மெண்ட் ஒன்று தான், டெஃபினட்டாக எதர் மருந்து மாத்திரை இல்லை இன்சுலின் கொடுக்க போகிறோம். ஆனால் எங்களோட மேனேஜ்மெண்ட்
இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட். ஏன்னா நம்ம குழந்தையோட கரு உருவாகும் போது உங்களோட சுகர் லெவல் வில் அஃபெக்ட் த பேபிஸ் growth அண்ட் டெவலப்மெண்ட். growthையும் தாண்டி அதோட ஆர்கன் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நாங்கள் ரொம்பவே படிச்சு ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்றது, உங்களோட கரெக்ட் வெயிட்ல இருங்க. நீங்க ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி தைராய்டு, சுகர் அண்ட் பிபி இந்த 3 திங்ஸை செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நார்மலாக வச்சுண்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த 3மே அப்நார்மலா இருந்ததுன்னா பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகும்போது அந்த குழந்தையோட உறுப்புகளையும் அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ப்ரெக்னன்சியில் வர டயபெட்டிஸ், ப்ரெக்னன்சி முடிஞ்ச உடனே குழந்தை டெலிவரி ஆன உடனே உங்கள் சுகர் லெவல்ஸ் நார்மலைஸ் ஆகிடும் வர்சஸ் நார்மலாகவே உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோ இல்லையோ உங்களுக்கு சுகர் இருக்கிறதுக்கும் 2 வித்தியாசம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரெக்னன்சியில் எப்படி நம்ம சுகர் நம்ம கண்டுபிடிக்கிறோம், எது நார்மல் வேல்யூ, அப்நார்மலாக இருந்தால் எப்போ உங்கள் டாக்டரை அணுகணும், அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி என்னெல்லாம் சிம்டம்ஸ் உங்களாலேயே சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் உங்களுக்கு ப்ரெக்னன்சி இருக்குது, இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் உங்களுக்கு ப்ரெக்னன்சியில்? நீங்கள் சக்கரை வியாதின்னு ப்ரூவ் லைக் ஒரு இதெல்லாம் இருந்தால் எனக்கு சுகர் இருக்கலாமோ அப்படின்னு சந்தேகப்படுற என்னெல்லாம் சிம்டம்ஸ்? ப்ரெக்னன்சியில் ரொம்ப அடிக்கடி வாட்டர் நீங்கள் குடிக்கலாம். அதே மாதிரி அடிக்கடி நீங்கள் பாத்ரூமும் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க, ரொம்ப சோர்வாக, ரொம்ப எக்ஸாஸ்டட்னு சொல்லுவோம். அதாவது அவ்வளோ பசிக்காது, பசிச்சா ரொம்பவே அதிகமாக பசிக்கும், இல்லைன்னா பசியே தெரியாது. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்ப வேக் சிம்டம்ஸ். இது பர்டிகுலராக சுகருக்கு தான், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சிம்டம்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு அதிக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நீங்கள் அதிகமாக தண்ணி குடிப்பீங்க. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே சுகர் இருந்தால் தான் இந்த சிம்டம்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால ப்ரெக்னன்சி சிம்டம்ஸை வச்சுட்டு நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸை வச்சு நாங்கள் சுகர் டயக்னோஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நார்மல் ப்ரெக்னன்சி டைமில் கூட நார்மல் பீப்புளுக்கு இருக்கும். அப்படின்னா எப்படி தான் நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் திங், நான் சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா உங்கள் டாக்டர், நீங்கள் ப்ரெக்னன்சி புக்கிங் விசிட்னு சொல்லுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விசிட்டே உங்கள் சுகர் லெவல்ஸை டெஸ்ட் பண்ணுறது உண்டு. அது 2 விதமாக டெஸ்ட் பண்ணலாம். ஒன்று ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் சொல்லுவோம். ஃபாஸ்டிங் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும். நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா காலையில் ஒரு 7 மணி, 6, 7 இல்லை 8 மணிக்கு நீங்கள் போய் ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்கணும். வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. தட் இஸ் கால்ட் ஃபாஸ்டிங். அண்ட் 2வது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அப்புறம் ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பேர் போஸ்ட் பிராண்டியல். பிராண்டியல்லாம் சாப்பிட்றது. போஸ்ட் பிராண்டியல் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கிற டெஸ்ட்டுக்கு பேர் தான் போஸ்ட் பிராண்டியல். ஸோ ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், இது 2 தான் எடுக்கிறது உண்டு ரொட்டீனா. இதை தாண்டி HbA1c ஒன்று எடுப்போம். அதுக்கு பேர் கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின் சொல்லுவோம். அது என்ன கொடுக்கும் அப்படின்னா அந்த HbA1c லெவல் உங்களோட ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் லெவல், அதாவது 3 மாசத்துக்கு, இப்போ இந்த மாதம் நவம்பர் மாதம்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் லெவல் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் என்னெல்லாம் இருந்ததுன்றது அந்த HbA1c லெவலை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நார்மல் HbA1c லெவல் என்னவா இருக்கணும் நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போதுனா? தி ஐடியல் HbA1c லெவல் ஷுட் பி லெஸ் தென் 6.5. அதாவது 5.5லேருந்து 6.5க்குள்ளே இருந்தால் தாராளமாக கோ ஹெட் அண்ட் பிளான் யோர் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, இதுவே HbA1c above 8.5, 9 இல்லை 10, நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் கூட ஒரு பேஷண்ட்டை 12ல் பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் 3-4 months உங்கள் சுகர்ஸ் ஆல்வேஸ் அபவ் 250, 300 இருந்திருக்கு. அப்படி கரு உண்டாகும் போது குழந்தைக்கு பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இல்லை மோஷன் போகிற பேசேஜ் ப்ராப்ளம், கை கால், இல்லை நேம் இட், all the defect can be there in your baby if your sugar levels are very high during pregnancy. அதுவும் particularly organ formation போது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நார்மலாக வச்சுட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணுன்னு சொல்லுவோம். அண்ட் இதை தாண்டி நெக்ஸ்ட் லெவல் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? 5th மந்த்லேயும் சரி, இல்லைனா 7-8 months, அதாவது 28 வாரத்தில் ஒரு குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஏன்னா ப்ரெக்னன்சி ஹார்மோன், அந்த இன்சுலின் ஹார்மோனோட ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிக்கிறது 7 மாதம் ஆகும். ஸோ 28 வாரத்தில் நாங்கள் எல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் irrespective, இதுவே சுகர் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் நாங்கள் பண்ண மாட்டோம். பட் சுகர் இல்லை, நார்மலாக இருக்காங்க, ஃபர்ஸ்ட் 3 months நல்லா இருக்காங்க அப்படின்னா 28 weeksக்கு ஒரு குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதுவே குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட்னு ஒரு விதம் இருக்கு, GTT அப்படின்னு சொல்லுவோம், குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். இது 2த்துக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசத்தை தான் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். GCT அப்படின்னா குளுக்கோஸ்
சேலஞ்ச் டெஸ்ட். என்ன அர்த்தம்? உங்க பாடி பிரெக்னெண்டா இருக்கீங்க, உங்க பாடிக்கு நாங்க ஒரு சேலஞ்ச் கொடுக்குறோம். அதாவது குளுக்கோஸ் கொடுத்து உங்க பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு நாங்க பார்க்க போறோம். ஸோ அதுக்கு பேரு தான் குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த GCTல வந்து 50 கிராம்ஸ் 50 கிராம் ஆஃப் குளுக்கோஸ், வெறும் நார்மல் குளுக்கோஸை அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்க சொல்லுவோம். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் ஃபாஸ்டிங்கில் போகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நார்மலாக கூட சாப்பிட்டுட்டு போகலாம். அண்ட் இந்த 50 கிராம்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 hours லேட்டர் ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம். ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் தான். அந்த வேல்யூ வந்து 140 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் சொல்லுவோம். அந்த 140க்கு கம்மியாக இருக்கணும். அந்த 140க்கு தாண்டி ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சுகர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் 1 step டெஸ்ட். அதாவது ஒரே ஒரு முறை தான் குளுக்கோஸ் சாப்பிட்டு 2 hours அப்புறம் சாப்பிடணும், ஃபாஸ்டிங் கிடையாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட். அதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற டெஸ்ட்ன்றதுக்கு பேர் தான் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். அதாவது ஒரு 75 கிராம்ஸ், நிறைய பேர் முன்னாடி காலத்துல 100 கிராம் கொடுப்போம். இப்போ நாங்கள் கட் ஆஃப் வச்சிருக்கிறது 75 கிராம்ஸ் குளுக்கோஸ் கொடுத்து இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபாஸ்டிங்கில் தான் பண்ணுவோம். 8 மணி நேரம் சாப்பாடு சாப்பிடாம ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஃபாஸ்டிங்கில் கொடுப்போம். அது பிளட் அண்ட் யூரின் சாம்பிள் ரெண்டுமே கொடுப்போம். தட்ஸ் கால்ட் ஃபாஸ்டிங். செகண்ட், அந்த ஃபாஸ்டிங் சாம்பிள் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் 75 கிராம்ஸ் குளுக்கோஸ் குடிக்க சொல்லுவோம். 75 கிராம்ஸ் குளுக்கோஸ் குடிச்சதுக்கு பிறகு 1 ஹவரில் ஒரு டெஸ்ட்டும் 2 ஹவர்ஸில் ஒரு டெஸ்ட்டும் எடுப்போம். ஸோ டோட்டலாக 3 முறை நீங்கள் பிளட்டும் கொடுக்க வேண்டியிருக்கும், யூரின் சாம்பிளும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இன் ஃபாஸ்டிங், செகண்ட் நீங்கள் குளுக்கோஸ் சாப்பிட்டு 1 ஹவரில், தேர்ட் சாம்பிள் குளுக்கோஸ் சாப்பிட்டு 2 ஹவர்ஸில். இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா உங்கள் பாடி அந்த 75 கிராம்ஸ் குளுக்கோஸ்க்கு எந்த அளவுக்கு டாலரண்ட்டாக இருக்குது, எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு. அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் லெவல்ஸ் என்னன்னு தெரியணும் இல்லையா? ஃபாஸ்டிங் லெவல்ஸ் always should be less than 100. இதுவே சாப்பிட்டு 1 hour, அதாவது குளுக்கோஸ் சாப்பிட்டு 1 hourல பார்க்கும்போது the cut off is 185. ஸோ 185க்கு குள்ளே இருக்கணும், that is normal. குளுக்கோஸ் சாப்பிட்டது பிறகு அண்ட் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கறதே the value should be less than 150. ஸோ இதுதான் நார்மல். ஏன்னா நம்ம கொடுக்கறது 75 கிராம் குளுக்கோஸ், ஆப்வியஸ்லி 1 ஹவரில் இட் ஷுட் பி லெஸ் தென் 185 அண்ட் ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் இட் ஷுட் பி லெஸ் தென் 150. இந்த வேல்யூஸ் எல்லாம் நார்மலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சுகர் இல்லைன்னு ரூல் அவுட் பண்ணிடுவோம், அதுவும் 7 மாசத்துல. இதில் ஏதான ஒரு வேல்யூ ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இட்ஸ் கால்ட் இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ். அதாவது நீங்கள் இன்னும் சுகர் ஃபுல் ஃப்ளெஷ்டாக இல்லை, உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை, ஆனால் அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அப்பர் லிமிட்டில் இருக்கீங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறது. இதுவே 2 வேல்யூ, இந்த 3 வேல்யூவில் 2 out of 3 வேல்யூஸ் அதிகமாக இருந்ததுன்னா யூ ஆர் அ டயபெட்டிக் மதர், நீங்கள் உங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த 2 டெஸ்ட் மூலியமாக தான் உங்களுக்கு GDM இருக்கா இல்லையான்றது ரூல் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ஒன்ஸ் உங்களுக்கு GDM வந்துருதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் மெத்தட்ஸ் வச்சு நம்ம ட்ரீட் பண்ண முடியும். வீட்டில் சாப்பாடுலேயும் சரி, மருந்து இல்லை இன்சுலின், இந்த 3 விதத்தில் எப்படி ட்ரீட் பண்ணுறது தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சக்கரை வியாதியை கண்டுபிடிக்கணும், அது எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஏன் நம்ம இவ்வளோ வந்து பயப்படுறோம் அந்த சக்கரை வியாதிக்குன்னா, அது அம்மாவையும் தாண்டி குழந்தை அஃபெக்ட் பண்ண போகிறதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகப்பேறு மருத்துவர் வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. சுகர் அதிகமாக இருந்ததுன்னா அது கண்ட்ரோல் வர வரைக்கும் ஃபீட்டல் மெடிசன் கன்சல்டாக இருக்கட்டும் இல்லை ஆப்ஸ்டடிஷன் ஆகட்டும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்போம். ஏன்னா அந்த பேபியை ரொம்பவே அது சீரியஸாக அஃபெக்ட் பண்ணுற வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஆல்ரெடி சுகர் ரொம்ப அதிகமாக இருந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அப்படின்னா குழந்தைக்கு டிஃபெக்ட்ஸ் எதான இருக்கா, மெயினாக ஹார்ட்டில், ஸ்பைனல் கார்டில், இல்லைனா கை கால் வளர்ச்சி, பிரெயின், அதில் நிறைய விதத்தில் டிஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம ஸ்கேனில் ரூல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் இட் இஸ் குட் திங். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அனாமலி ஸ்கேன் பார்த்துட்டோம் அப்படின்னா நல்ல விஷயம், தட் ஆர்கன்ஸ்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு. அதை தாண்டி குழந்தை அன்கண்ட்ரோல்டு சுகர்ஸ் இருக்கும் போது குழந்தையோட சைஸ், வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக வாய்ப்புண்டு. ஆப்வியஸ்லி குழந்தையோட சைஸ் ஜாஸ்தியானா நெக்ஸ்ட் என்ன ஆகும், அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ளூடும் ஜாஸ்தியாகும். ஸோ குழந்தைய சுற்றி இருக்கிற ஃப்ளூட் அதிகமாகும். குழந்தையோட வெயிட் அதிகமாகி ஃப்ளூட் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், அம்மாவுக்கு வயிறு ரொம்ப பெருசாகும், கொரை மாதம் டெலிவரி ஆகும். கொரை மாதம் டெலிவரி ஆனால் ப்ரீடம் காம்ப்ளிகேஷன்ஸ் குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதில் லங்ஸு சரியாக டெவலப் ஆகாமல் இருக்கலாம். அண்ட் குழந்தை பிறந்து வெளியில் வரும்போது குழந்தையோட பிளட் குளுக்கோஸ் லெவல் கம்ப்ளீட்டாக வேரி ஆகி குழந்தைக்கு லோ சுகர் லெவல் ஆக வாய்ப்பு உண்டு. அதனால தான் சக்கரை வியாதி இருக்கிற அம்மாக்களுக்கு குழந்தைய வந்து NICUவில் மானிட்டர் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தையால் ஹைப்போகிளைசீமியான்ற வாய்ப்புகள், அதாவது சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஸ்பெசிஃபிக்காகவே இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இதையும் தாண்டி குழந்தையோட ஹார்ட் பீட்,
ஸ்டில் பர்த்னு சொல்லுவோம். குழந்தையோட ஹார்ட் பீட் காரணமே இல்லாமல் வயிற்றுக்குள்ள ஸ்டாப் ஆக வாய்ப்புகள் உண்டு. அதிக சுகர் இருந்தால் குழந்தைக்கு மட்டும்தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா? கிடையாது. அம்மாக்கும் அதிக சுகர் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னெல்லாம் ஆகும் பின் அம்மாவுக்கு அப்படின்னா, ரெக்கரண்ட்டாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. 1. ரெண்டாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது வெள்ளைப்படுறதோ அரிப்போ கேண்டிடையாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குன்னா, சுகர் அதிகமாக இருக்கும் போது இம்யூனிட்டி லெவல்ஸ் குறையும். இம்யூனிட்டி லெவல்ஸ் குறையும் போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன், அப்புறம் வந்து வஜைனல் கேண்டிடையாசிஸ், அதாவது உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அண்ட் இதையும் தாண்டி நம்ம குழந்தையோட சைஸ் பெருசாக ஆகும் போது பனிக்கூடம் சீக்கிரமாக உரைய வாய்ப்பு இருக்குது. ப்ரீடம் லேபர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தை பெருசாக ஆகும் போது நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறாங்க, ஒரு 3.5 கிலோ 4 கிலோ குழந்தை நார்மல் டெலிவரி ஆகுது அப்படின்னா, அண்ட் நிறைய ப்ளீடிங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நார்மல் டெலிவரி ஆகும்போது அவ்வளோ பெரிய குழந்தை வரும்போது நிறையா டேர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீடிங்கும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இதை சுகரோடு சேர்ந்து பிபி, தைராய்டு எல்லாமே இருக்கும் போது அம்மாக்களுக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதுவும் அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கையெல்லாம் நரம்பெல்லாம் ஆகிடும். ஸோ டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்லுவோம். அண்ட் எக்ஸசிவ் சுகர் இருந்து அன்கண்ட்ரோலாக தெரியாமல் போனால் அது கிட்னியும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ்க்காக தான் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் போத் தாய்க்கும் சரி குழந்தைக்கும் சரி வர வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து மெடிசன்ஸ் வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுறோம். இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவோம். சரி, ஒரு அம்மாவுக்கு நம்ம ஜிடிஎம்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த அம்மாவை நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு எழுத்த உடனே அவங்களோட லெவல்ஸ் வந்து பார்டர் லைனில் இருக்குது. சரி, நான் ஃபாஸ்டிங் வந்து 100க்குள்ளே இருக்கணும்னு சொன்னேன். சரி, ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு ஃபாஸ்டிங் லெவல் வந்து 105 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் அது நார்மலாக இல்லை இல்லையா? ஸோ அவளுக்குலாம் நாங்கள் என்ன ஃபஸ்ட்டு சொல்லுவோம்னா டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். இதுவே 2 கிளாஸாக படிக்கணும். A1 சொல்லும் போது அவங்களுக்கு டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு ஒரு 2 வாரத்துக்கு பார்ப்போம். நார்மலாக வந்துடுது அப்படின்னா அவங்களுக்கு மருந்து மாத்திரை இன்சுலின் எதுவுமே கொடுக்க மாட்டோம். தே ஃபாலோ இன்டு த கிளாஸ் 1 கேட்டகரி. கிளாஸ் 2 கேட்டகரி A2ன்றது எப்போனா டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தும் அவங்களோட சுகர் லெவல் நார்மலாக இல்லை டயக்னோஸ் பண்ணும் போதே அவங்க லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது, 200 300க்கு மேலே இருந்தது அப்படின்னா தே டைரக்ட்லி ஃபாலோ இன்டு த கிளாஸ் 2 wherein we have to start medications, மருந்து மாத்திரை ஆகட்டும் இல்லை டைரக்டாகவே இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ ட்ரீட்மெண்ட்லேயே நான் 2 விதம் சொன்னேன் இல்லையா? ஒன்று, டயட்டில் கண்ட்ரோல் ஆகலைன்னா மெட்ஃபார்மின்ற அந்த டேப்லெட் மூலியமாகவும் அண்ட் இன்சுலின்ற இன்ஜெக்ஷன் மூலியமாகவும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் எப்படி கம்பேர் பண்ணுவோம் அண்ட் ரெண்டாவது எதெல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் போத் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மெட்ஃபார்மின்றது வெறும் ஒரு டேப்லெட். ஸோ டேப்லெட்னா நீங்கள் ரொட்டீனாக எல்லா டேப்லெட்ஸ் போடுற மாதிரி சத்து மாத்திரை போடுற மாதிரியும் நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம் மெட்ஃபார்மின்ல. ஸோ போட்டுக்கிறது அண்ட் எடுத்துக்கிறது கன்சியூம் பண்ணுறது ரொம்ப சுலபம். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் அபவுட் மெட்ஃபார்மின். அந்த மெட்ஃபார்மின் வந்து ரீசெண்டாக இப்போ யூஸ் பண்ணுற ரீசெண்டாக இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய பேருக்கு ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஆகும் போதே தே ஆர் ஸ்டார்டட் ஆஃப் வித் மெட்ஃபார்மின். ஏன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்தால் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த மெட்ஃபார்மின் எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்னா, உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது உங்கள் இன்சுலின் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அதை சென்சிட்டைஸ் பண்ணி நல்லா வேலை செய்ய வைக்கும். அது மெட்ஃபார்மினோட வேலை. இதுவே இன்சுலின்னா இன்சுலின் இஸ் டைம் டெஸ்டட் அண்ட் இஸ் த மோஸ்ட் சேஃபஸ்ட்னு சொல்லுவோம். அதை ஏன்னா இன்சுலின் வந்து நஞ்சு கொடியை கிராஸ் பண்ணுறது இல்லை. இன்சுலின்னால குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வர வாய்ப்பு இல்லை. அண்ட் இன்சுலினை வச்சு நம்மளால் கண்டிப்பாக குளுக்கோஸ் லெவலில் நார்மல்சிக்கு கொண்டு வர முடியும், குயிக்காகவும் பண்ண முடியும். அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்சுலின். பட் வேர்ஸ் நெகட்டிவ் என்ன? ஆப்வியஸ்லி இட்ஸ் இன்ஜெக்ஷன் இல்லையா? எவ்ரிடே ஒரு கர்ப்பிணி பெண் வந்து இன்ஜெக்ஷன் காலையில் மத்தியானம் நைட்டுன்னு போடுறது வந்து சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம். அது டு டேக் இட் த்ரூ இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ அது மட்டும்தான் நெகட்டிவ் பாயிண்ட் அபவுட் இன்சுலினை தவிர மெட்ஃபார்மின் அண்ட் இன்சுலின் போத் புட் டுகெதர் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் வந்திருக்கு. ஸோ டயட் பேட்டர்ன் இருக்குது, மெட்ஃபார்மின் அந்த மெடிசன் டேப்லெட் மெடிசன் இருக்குது, அண்ட் 3வது இன்சுலினும் இருக்குது. இதெல்லாம் டாக்டர்ஸ் கொடுக்கறது. பின்ன நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ப்ரெக்னன்சிலேயே நாங்கள் சாப்பிட்றது சொல்கிறது வந்து ஸ்மால் மீல்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரே மீல் ரொம்ப ஹெவியாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப வயிறு ஃபில் பண்ணிங்கன்னா டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம், உங்களோட குளுக்கோஸ் லெவலும் ஜாஸ்தி ஆகும். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் இஸ் ஃபைன், பட் ஆனால் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இல்லைனா வந்து ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் சோடாஸ் குடிக்கிறது, இல்லைனா வந்து ரொம்ப ஆயிலி ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த சாப்பிட்டீங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராசஸ் கஷ்டமாகும், அதோட இன்சுலின் ஃபங்க்ஷன் லெவல்ஸ் உங்களுக்கு குறையும், அதனால உங்களுக்கு குளுக்கோஸ் ஜாஸ்தி ஆகும், அந்த ஸ்பைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ஒரு 8 மணி நேரத்துக்கு சாப்பிடாம சடனாக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகும். அப்புறம் சாப்பிடாம திருப்பி ஸோ அந்த உங்கள் பாடிக்கு
அந்த ஷாக் கொடுக்காதீங்க. ஒரு பேஸ் லெவல் ஒரு நல்லா கடிச்சு சூ பண்ணி சாப்பிடுங்க. டைஜஸ்ட் பண்ண 2-3 ஹவர்ஸ் கொடுங்க. ஸ்மால் மீல்ஸாக எடுத்துக்கோங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படி நம்ம சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்க போகிறதுனா நான் லிஸ்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ப்ரௌன் ரைஸ், பார்லி அண்ட் மில்லட்ஸ், ஓட்ஸ். இப்போ நிறைய பேர் ஓட் மீல் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபைபர் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. இதுலேயே வெஜிடபிள்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீன்ஸ், பட்டாணி, அப்புறம் நிறைய வந்து காய்கறி, கீரை அதெல்லாம் சாப்பிடலாம். இதுலேயே வந்து ஸ்டார்ச் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸ்டார்ச் வெஜிடபிள் சாப்பிட்டா எதான ப்ராப்ளம் வந்துருமான்னு. இல்லை, குவான்டிட்டி தான் முக்கியம். ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸில் வந்து சோளம், கார்னு, இல்லைன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, கேரட், குக்கும்பர், அது எல்லாமே தாராளமாக வந்து ஸ்மால் மாடரேட் குவான்டிட்டிஸில் சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதுலேயே ஃப்ரூட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா சுகர் இருந்தால் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறது. கண்டிப்பாக மேங்கோஸ் அவாய்ட் பண்ணணும். பனானாலையும் நிறைய சுகர் இருக்குது. பட் வேறு என்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க முடியும்னா எலுமிச்சை பழம் ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிடலாம் சக்கரை இல்லாமல். கிவி பழம், கொய்யா பழம், பெரி, ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ் சாப்பிடலாம். கிரேப்ஸ், அவகேடோ, இல்லைன்னா வெயில் காலத்தில் தர்பூசணி அண்ட் ஆரஞ்சஸும் ரொம்பவே நல்லது. அண்ட் ப்ரோட்டீன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கு ரொம்ப நல்லது. அதுவும் ஒயிட் போர்ஷன் ஆஃப் தி எக், லீன் மீட்டுன்னு சொல்லுவோம். சிக்கன், ஃபிஷ் எல்லாமே எடுத்துக்கலாம், ப்ரொவைடட் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். அண்ட் ஃபேட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்ஸ், கண்டிப்பாக பாதாம், பிஸ்தா ஒரு 2 to 3 பீசஸ் எடுத்துட்டா போகிறோம். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற சீட்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஆயிலாக இருக்கட்டும், ஆயில் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறது பெட்டர். அண்ட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் நார்மல் மீல் நீங்கள் எடுக்கும் போதும் சரி, எல்லாமே போர்ஷன் கண்ட்ரோல் தான் வில் பிளே அ கீ ரோல். ஏன்னா நீங்கள் வெளியில் சாப்பிட்டுட்டீங்க, ரொம்ப ஹெவி ஃபுட் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2-3 ஹவர்ஸ் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற மீல் எல்லாம் லைட்டாக எடுத்துக்கோங்க. நான் சொன்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே லோ கார்ப்ஸ் ஃபுட். அடுத்த மெயின் கொஸ்டின் நிறைய பேஷண்ட்ஸ் கேட்கறது, எக்ஸசைஸ் பண்ணலாமா? Yes, definitely exercise plays a huge role. So lack of physical activity is also one of the main reasons for GDM. பின்ன exercise na enna dhaan pannradhu doctor appdin kepanga. And exercise endradhu 2 ways of exercising. One is cardio, adhaadu nama aerobic exercise nu solvom. Cardio na like walking, running, jogging, swimming, அதெல்லாம் cardio exercisesல aerobic exerciseல வரும். ரெண்டாவது strength training. Strength training na ஒரு particular muscle group நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங். அண்ட் இது ரெண்டுமே வெரி எஃபெக்டிவ் டு கெட்டிங் யுவர் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் இன்டு நார்மல்சி, மெயின்லி ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங். அண்ட் அதுவும் நிறைய ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து முன்னாடிலாம் யோகா பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங். இப்போ நிறைய விமன் வந்து ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங், வெயிட் லிஃப்ட்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்பாங்க. கம்ப்ளீட்லி இட் இஸ் சேஃப் as long as உங்கள் மகப்பேறு மருத்துவர்கிட்ட நீங்கள் அணுகி உங்களுக்கு எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இல்லைன்னா. அதுவும் ஜிடிஎம்ல கண்டிப்பா நீங்க அப்பர் பாடி ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணலாம். அப்பர் பாடி எக்ஸசைசஸ் வித் வெயிட்ஸ் ஒரு 2.5 கிலோஸ் இல்லைனா 5 கிலோ வெயிட்ஸ் உங்களோட நார்மல் பண்ற பைசெப்ஸ் கர்ல்ஸ் இல்லைனா வந்து நீங்க வெயிட்ஸ் நீங்க லிஃப்ட் பண்ணி ஷோல்டர்ஸ்க்கு பண்ற எக்ஸசைசஸ் ஆல்சோ will play a major role to get your glucose level under control. இப்போ இது வரைக்கும் நீங்க வந்து எக்ஸசைஸே பண்ணாத ஆளுன்னா ஒரு 30 to 45 minutes of brisk walking அது பண்ணாலே போரும். ஏன்னா அந்த கார்டியோ எக்ஸசைசஸ் வில் மேக் ஷுவர் உங்களோட மசில்ஸ் ஆகட்டும், உங்களோட சதை டிஷ்யூஸ் எல்லாத்தையும் இட் வில் மேக் இட் ஆக்டிவ். அண்ட் உங்களோட கேலரி இன் எல்லாம் எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சராக அவுட் பண்ண வாய்ப்புகள் உண்டு. அண்ட் அப்போ பண்ணும் போது உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவலும் சீராமெல்லாம். ஸோ சப்போஸ் உங்களால் 45 minutes ஸ்ட்ரெச் பண்ணலைன்னா பண்ண தேவையில்லை. மார்னிங் ஒரு 20 to 25 minutes ஈவினிங் ஒரு 20 to 25 minutes நீங்கள் பண்ணாலே போரும். ஸோ எக்ஸசைஸ் நீங்கள் ஜிடிஎம்ல ஸ்டாப் பண்ணணும்னு கண்டிப்பாக அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். But make sure that you talk to your gynecologist or obstetrician before doing anything. ஏதோ புதுசா நீங்க ட்ரை பண்ணறதுக்கு முன்னாடி உங்க டாக்டரை அணுகுங்க. And last but not the least, delivery will definitely depend on the baby's weight. பேபியோட weight, அம்மாவோட weight, அம்மாவோட sugar level during pregnancy. அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் அஃபெக்ட் பண்ண உங்கள் பேஷண்ட்டை டேட் வரைக்கும் எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஒரு டேட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 37 வாரம், அதாவது 9 months முடிஞ்சு 10 மாதம் ஸ்டார்டிங்கில் குழந்தை எல்லாமே நல்லா இருக்குது, அம்மாவோட சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா ஒரு 1 or 2 weeks பிஃபோர் டெலிவரி டேட் கொடுத்த டேட்டுக்கே டெலிவரி பிளான் பண்ணிடுவோம். அது சிசேரியனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. தாராளமாக சுகர் இருக்கிற அம்மாக்களுக்கும் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறது உண்டு. அந்த நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதான்றது அந்த குழந்தையோட வெயிட்டை பொறுத்து, அம்மாவோட இடுப்பெலும்பு பொறுத்தே தானே தவிர, பட் pregnancy and delivery will be planned little earlier than your due date. So I hope this video was useful.
அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஒன்று ஒன்றுத்துக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன்.